வெல்கம் பேக் டு தேவா ஸ்போக்கன் இங்கிலீஷ். வாங்க இங்கிலீஷ் பேசலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி அந்த மாதிரி நல்ல விசேஷங்களுக்கு நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸை எப்படி இங்கிலீஷில் கூப்பிட்றது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. இப்போ உங்களுடைய ஒய்ஃப் பேர் வந்து மாலா. Mala is celebrating her birthday. Please come along with your kids. Mala is celebrating her birthday. Please come along with your kids. அப்படி சொல்லலாம். இன்னொன்று, I am holding my birthday party tomorrow. Please come with your family. Don't forget. I am holding my birthday party tomorrow. நான் நாளைக்கு என்னுடைய பர்த்டே பார்ட்டி வச்சுருக்கேன். ப்ளீஸ் கம் வித் யுவர் ஃபேமிலி. உங்களுடைய ஃபேமிலியோடு நீங்கள் வரணும் தயவுசெய்து. டோன்ட் ஃபர்கெட், மறந்து விடாதீங்க. சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் சொல்லலாம் நம்ம. அதே மாதிரி ரிமெம்பர், மை பர்த்டே ஃபால்ஸ் ஆன் 11th of November. ஐ வில் பி எக்ஸ்பெக்டிங் யூ. நான் உங்களை ரொம்ப எதிர்பார்க்கிறேன். ஐ வில் பி expecting you. Hey, don't forget Mala's birthday tomorrow. She will not spare you if you miss it. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து மாலா பர்த்டே இருக்குது, மறந்துடாத. நீ வரலை அப்படின்னா she will not spare you if you miss it. உன்னை சும்மா விடமாட்டாங்க. இதெல்லாம் ஒரு ஃப்ரேஸ். she will not spare you if you miss it. ஐ நோ யூ ஆர் ஒர்க்காலிக். எனக்கு தெரியும் நீ ரொம்ப வேலைன்னு சொல்லி வேலையாக இருப்ப. தட்ஸ் கால் ஒர்க்காலிக். பட் டுமாரோ இஸ் மை வெட்டிங் அனிவர்சரி. டுமாரோ இஸ் மை வெட்டிங் அனிவர்சரி அண்ட் யூ ஆர் ஜாயினிங் அஸ் ஃபார் டின்னர். யூ ஆர் ஜாயினிங் அஸ் ஃபார் டின்னர். ஹாய், ஆப்சன்ட் மைண்டட் ஃப்ரெண்ட், ஆப்சன்ட் மைண்டட் ஃபெலோ, எது வேணான்னு சொல்லிக்கிறீங்க. டுமாரோ இஸ் யுவர் பர்த்டே. நாளைக்கு உன்னுடைய பர்த்டே இருக்கப்பா. வி ஹவ் அரேஞ்ச் எ பார்ட்டி. நான் உனக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். டோன்ட் ஃபர்கெட் டு பி தேர். மறக்காமல் அங்கே வந்துரு. டோன்ட் ஃபர்கெட் டு பி. அவருக்கு நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். ஹே, டுமாரோ இஸ் மை வெட்டிங் டே. டுமாரோ இஸ் மை வெட்டிங் டே. ஐ ஹவ் அரேஞ்ச் ஃபார் அ ஸ்மால் பார்ட்டி அட் மை ஹோம். மேக் எ பாயிண்ட் டு பி தேர் வித்தவுட் ஃபெயில். நாளைக்கு என்னுடைய வெட்டிங் டே. ஐ அரேஞ்சு. நான் ஒரு சின்ன பார்ட்டியை வீட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மேக் எ பாயிண்ட் டு பி தேர் வித்தவுட் ஃபெயில். மறந்துடாமல் அங்கே வந்துரு. வித்தவுட் ஃபெயில்னால் கட்டாயமாக வந்துரு. இது மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸ் நம்ம பேசி பழகணும். அப்படின்னா பேசி நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்மளுடைய நண்பர்களிடத்துலையும் சரி அல்லது ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் நம்ம சூப்பராக ஆங்கிலத்தில் பேசி கலக்கிடலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய எப்படி பேசுகிறது, எப்படி சாரி சொல்கிறது, எப்படி தேங்க்ஸ் சொல்கிறது, இந்த மாதிரிலாம் வரிசையாக நம்ம யூடியூப்பில் டெய்லி வரும். அட்லீஸ்ட் வீக்லி த்ரைஸ் அது மாதிரி போடலான்னு இருக்கோம். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. All the best.